இன்றைய மெய்ப்பொருள் காண்பது அறிவில் அச்சு ஊடகங்களில் வந்திருக்கும் முக்கிய செய்திகளின் பின்புலத்தை ஆய்வு. இன்று வடலூர் வள்ளலார் தர்மசாலையின் 149ஆம் ஆண்டு விழா தொடக்கம்னு சொல்லி நேற்று நடந்த நிகழ்ச்சியை எடுத்து இந்த தமிழேடு போட்டு உள்ளபடியே கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்திய தர்மசாலா, அது தர்மசாலை, அது 140வது ஆண்டுனா வடலூர்ல 1867ஆம் ஆண்டு சத்திய தர்மசாலாவை வள்ளலார் நிறுவியிருக்காரு. அன்று முதல் 1967 நிறுவனம் முதல் ஒவ்வொரு நாளும் 3 வேளையும் அங்க அன்னதானம் நடக்குது. அந்த அன்னதானம் எப்படி நடக்குது அப்படின்னா, மக்களுடைய பங்கேற்பினுடைய மக்கள் அதற்கான உணவுப் பொருட்கள் எல்லாமே மக்கள் கொடுக்கறாங்க. அத அவங்க சமைத்து அன்னதானமாக நடக்குது. 1867 தொடங்கிய அந்த அன்னதானம் இன்று வரை வள்ளலாரால் ஏற்றப்பட்ட அந்த அடுப்பு அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கிறது. அன்னதானமும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் மிகவும் முக்கியமான ஒன்று. அப்படி பார்க்கும் பொழுது உள்ளபடியே வள்ளலாருடைய பங்கு என்பது இந்த மதிய உணவு, சத்துணவு, கோயில் அன்னதானம் என்றெல்லாம் இன்றைக்கு பேசுகிறார்களே, அன்றைக்கே அந்த முந்திரி தோப்புகளையே கொண்ட சிறு விவசாயிகளுடைய வட்டாரத்தில் அவர்களாலேயே ஏற்றுக்கொள்ளப்பட்டு வள்ளலார் ராமலிங்க அடிகளார் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆன்மீக சிந்தனையை ஏற்றுக்கொண்டு அவர் எந்த மதமும் சார்ந்து இல்லாதவர் என்பதை புரிந்து கொண்டு அருள்பெரும் ஜோதியை மட்டுமே ஒளி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை என்பதாக கடவுள் ஒளியாக இருக்கிறார் என்று அந்த ஒளியை மட்டுமே அதனால் ஈர்க்கப்பட்டு அதில் கொண்டு வந்து தங்களால் முடிந்ததை கொடுக்கிறார்களே, அரிசி பருப்புல தொடங்கி காசு உட்பட அதை வைத்து அன்னதானம் நடத்தினார் என்பது உள்ளபடியே இன்றைக்கு ஏதோ அந்நிய நாட்டு அமெரிக்காவினுடைய ஒத்துழைப்பில் ஐநாவின் மூலமாக காசை கொடுக்கப்பட்டு தர்மசாலா என்று தலாய் லாமாக்களுக்கு ஏற்படுத்துகிறாங்களே, அங்க இந்திய துணை கண்டத்தில் ஏதோ சீனாவுக்கு எதிராக இருக்கிற மாதிரி தமிழனுக்கு கிடைக்காததை தாங்கள் பறித்துக் கொண்ட டிபேட்காரர்கள் என்ன, அவரும் மொட்டைதான் என்ன, இவரும் மொட்டைதான்னால இவர் மக்களுக்காக தமிழர்கள் மத்தியில் ஆன்மீக சிந்தனையுடன், அதனால நாமலிங்கம் போன்ற முதலாளிகள் எல்லாம் கூட இவருக்காக செலவு பண்ணாங்க. அப்படிப்பட்ட வள்ளலாருடைய அந்த தர்மசாலையின் 149 ஆண்டு தொடங்கிய 140 என்பது பெரிய விஷயம் பார்க்கணும். அதே சமயம் இன்றைய நாள் இருக்குது மே 27, 1964ஆம் ஆண்டு ஒரு பெரிய அதிர்ச்சி நடந்தது இந்திய துணை கண்டத்திற்கு. இந்திய மக்கள் அனைவரையும் கண்ணீரில் ஆழ்த்திய நாள் அப்படிங்கிறாங்க. ஆமா, அதாவது ஏன்னா பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அப்படின்னு சும்மா சாதாரணமா சொல்லிட்டு போக முடியாது. ஏன்னா எல்லாராலையும் அவர் பாராட்டப்பட்டவர்கள். சின்ன குழந்தைங்க கூட சாச்சா நேரு மாமா என்று அழைத்து அவருடைய பிறந்த நாளை குழந்தைகள் தினமாக கொண்டாடுற அளவிற்கு குழந்தைகளோடு நெருங்கிய தொடர்புடைய ஒரு நேருவாக அவர் இருந்தார். அதே போல அவருடைய நெருக்கத்தின் காரணமாக, ரஷ்யாவினுடைய நெருக்கத்தின் காரணமாக இந்தியாவினுடைய பொருளாதார கொள்கையே ஒரு கலப்பு பொருளாதார கொள்கையாக மாற்றக்கூடிய அந்த ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஆமா, அதாவது தனியார் துறை, அரசு துறையான பொதுத்துறை, இடையில் இரண்டையும் கலந்தால் மிக்சட் எக்கானமி, கலப்பு பொருளாதாரம். இப்படி புதிதாக ஒன்றை கொண்டாந்து அறிமுகப்படுத்துறாங்க. இதெல்லாம் இப்ப உள்ளவங்களுக்கு தெரியாது, புரியவும் முடியாத. ஆனால் அப்ப 1947 முதல், அதாவது இந்திய சுதந்திரத்தில் தொடங்கி 1964 வரை இந்தியாவுடைய தலைமை அமைச்சராக ஒருவர் மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த வெள்ளை உடை, அந்த வெள்ளை தொப்பி, அவர் வரக்கூடிய அந்த தோரணை, அப்படியே சென்னைக்கு வராருங்க, அப்படியே மாலையை தூக்கி போடுவாருங்க, அப்படியே கூட்டம் கூட்டமா வருங்க அவர் வரும்பொழுது. அதே போல அவருடைய மறைவுக்கும் என்ன கூட்டம், என்ன சனம் என்று சொல்லும் பொழுது நமக்கு கண்ணதாசன் தான் நினைவுக்கு வருகிறது. கண்ணதாசன் ஒரு நீண்ட பாடல் எழுதுகிறார் 64ஆம் ஆண்டு. அப்பொழுது சொல்லும் பொழுது நேருவா மறைந்தார், இல்லை இல்லை என்ற அந்த கவிதை வரிகள் பெரிய அளவுக்கு இளையராஜாவுடைய இசையுடன் பாடப்படும் பொழுது தமிழ்நாடே எழுந்தது, தமிழ்நாடே அஞ்சலி செலுத்தியது எனும் பொழுது எல்லா இடங்களிலும் ஜவஹர்லால் நேருவினுடைய, பண்டிட் ஜவஹர்லால் நேருவினுடைய அந்த மறைவு அஞ்சலி என்பது இந்திய துணைக்கண்டமே அதிர்ச்சியில் பார்க்கும் அளவுக்கு இருந்தது என்பதனால் தமிழ்நாடு நேருவை மறக்கவே முடியாது. இன்னைக்கு இந்த பப்ளிக் செக்டரா இருக்க நெய்வேலி நிலக்கரி சுரங்கமா இருந்தாலும் சரி, ஆவடி துப்பாக்கி தொழிற்சாலையா இருந்தாலும் சரி, திருச்சி பாய்லர் தொழிற்சாலையா இருந்தாலும், இது எப்படியோ நேருவை மறக்க முடியாதே.
ஏன்னா நேருவின் காரணமாகத்தான் இது எல்லாமே இந்தியா தமிழகத்துக்கு வந்தது. இன்னைக்கு தமிழகத்துல வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கின்ற பொதுத்துறைகள், இதை பொதுத்துறையை எப்படி ஏலம் விடலாம், எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற அரசு சிந்திச்சிட்டு இருக்கு. ஆனா நேரு பெருமான் எடுத்த முயற்சியினாலதான் இந்த பொதுத்துறைகள் தமிழகத்துக்கு வந்தது அப்படிங்கறத நாம மறக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு சி சுப்பிரமணியம், தமிழ்நாட்டிலிருந்து ஒரு ஆர் வெங்கட்ராமன், இவர்களையெல்லாம் இந்தியாவினுடைய தொழில் துறையவே கையில் கொடுத்து செயல்பட வைத்தார் ஜவஹர்லால் நேரு என்பது ஒரு மகத்தான செய்தி. இன்றைய இளைய தலைமுறைக்கு அவர் செய்த பல்வேறு பாசிட்டிவ் விஷயங்கள் தெரியுமா என்று நமக்கு தெரியாது. ஆனாலும் கூட ராஜாஜி அவர் இறந்த போது ஒண்ணு சொல்லியிருக்காருங்க. ராஜாஜி யாரு அப்படின்னா அவருக்கு நேர் எதிராக இருந்தவர், அதாவது சுதந்திர முதலாளித்துவ சந்தையை ஆதரித்தவர், சுதந்திர சந்தையை பலவசாரி சிந்தனை கொண்ட ராஜாஜி சொல்லியிருக்காரு. நேரு இறந்த பொழுது அவர் சொன்னது, என்னை விட 11 ஆண்டு இளையவர், என்னை விட 11 மடங்கு முக்கியமானவர், என்னை விட 11,000 மடங்கு இந்த தேசத்தால் நேசிக்கப்படுபவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு எதிர் அணியில் இருப்பவர் இப்படி ஒரு அரசியல் தலைவரை பற்றி சொல்கிறார். அந்த அரசியல் நாகரிகம் இங்க யாருக்குமே உள்ள பண்பாடு, அப்போ உள்ள அரசியல் நாகரிகம் அது. எதிராளியினுடைய பலமான அம்சத்தை நீங்கள் சொல்வதன் மூலம், பாராட்டுவதன் மூலம் அவரை விட நீங்கள் மேலும் உயர்ந்து போடுறீங்க. அது இப்போ உள்ளவங்களுக்கு தெரிய மாட்டேங்கு. எதிர்த்து பேசினா தான் இவிய வளர்வாக நினைச்சுக்கிட்டு இருக்காவா, வெறுப்புணர்வு மூலம் தான் செவிக்க முடியும் நினைச்சுக்கிட்டு இருக்காவா, கேளிக்க முடியும்னு சென்னை மொழியில் நினைச்சிட்டு இருக்காவ என்று சொன்னால், இந்த ஆங்கில பேரில் வருகின்ற தமிழேடு நேரு என்ற மாபெரும் சாகசக்காரர் அப்படின்னு சொல்லி நேருவின் இடத்தில் வேறு யார் இருந்தாலும் இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டு இருக்க முடியாது அப்படின்னு ராமச்சந்திரா குகா எழுதுற கட்டுரையிலிருந்து ஒரு சில பகுதிகளை எடுத்து போட்டிருக்காங்க. அதுல ஒரு சம்பவத்தை குறிப்பிடுறாங்க. 1942ஆம் ஆண்டு காந்தி ஆசிரமத்தில் ஒரு காங்கிரஸ் கூட்டம் நடந்ததான். அந்த கூட்டத்துக்கு நேரு போயிருந்தாராம். கூட்டம் முடிந்தவுடன் அவசரமாக அலகாபாத் செல்வதற்காக ரயிலை பிடிப்பதற்கு சென்றாராம். உடனே கஸ்தூரிபாய் காந்தி, கடவுளோட சீக்கிரமா போய் ரயிலை பிடிப்பதற்கு கடவுள் உனக்கு துணை செய்வாராக அப்படின்னு அவங்களுடைய பாணியில வாழ்த்த. நேரு நாட்டியவாதியானால அவர் என்னைக்குமே கடவுள் இல்லை அப்படின்னு வெளியே சொல்லாருன்னா கூட அவர் அவளுடைய ஸ்ட்ராங் அந்த அவசரத்திலையும் அவர் ரொம்ப கோவம் தலைக்கேறி அவர் சொன்னாராம், காட்டு மிராண்டித்தனமாக போர்களை அனுபவிப்பதுதான் கடவுளா, விஷவாயு கொடுத்து யூதர்களை கொல்ல அனுபவிப்பதுதான் கடவுளா, ஏகாதிபத்தியமும் காலனி ஆதிக்கமும் மக்களை கொடுமைப்படுத்துகிறது, இதுதான் கடவுளுடைய இதா அப்படின்னு அந்த நேரத்தில் அங்க இது பண்ணாராம். உடனே காந்தி எப்படியும் சமாதானம் பண்ணி அனுப்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை எதிர்த்து இவர் சொன்னாலுமே அந்த கடவுள் இவரோடுதான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பேசி அனுப்பினாராம். இன்னும் கடவுள் இவரோட இருக்கிறார் அப்படின்னா காந்தியினுடைய கடவுள் தத்துவம் என்ன என்பது அப்படின்னு பார்க்கும்போது சத்தியம் என்பதுதான் கடவுள். அது சத்தியத்தின் வாயிலாகத்தான் நேரு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார், நேர்மை தவறாதவர், அதனால கடவுள் அவரோடு தான் இருக்கிறார் என்று காந்தி அந்த இடத்துல சொன்னார். உள்ளபடியே ஒரு ரேஷனலிஸ்டாக, ஒரு பகுத்தறிவாளராக நேரு இருந்தார் என்று பகுத்தறிவு பேசுபவர்கள் எல்லாம் முதலில் புரிந்து கொள்கிறார்களா, பாராட்டுகிறார்களா என்ற கேள்வி வருகிறது. இதே போலதான் காந்தியவே கேள்வி கேட்ட நேரு என்று பகத்சிங்கினுடைய அந்த தூக்கை, பகத்சிங், ராஜகுரு, சுக்தேவ் முன்வேருடைய தூக்கை அவசரமாக இர்வின் பிரபு போட போகிறார் என்ற நிலையில் அப்படியே காந்தியை பார்த்து, என்னையா நீங்க உட்கார்ந்துகிட்டு நம்ம மலர்கள் எல்லாம் நம்ம நாட்டின் மலர்கள் எரிய போகுது, அந்நேரத்தில் நீங்க அமைதியா உட்கார்ந்துகிட்டு இந்த ராட்டனத்தை சுத்திக்கிட்டு இருக்கோம் என்று நேரு கேட்டாராம். When the flowers of our earth are burning, you are showing the charka like a Lord Buddha என்று கேட்ட நேருவைத்தான் நாம் நினைவுபடுத்துகிறோம் என்பதனால ஒரு சிறிய இடைவேளை. ரெண்டு நாளா ஊடகங்கள் எல்லாம் செய்திகள் வந்துகிட்டு மதுராவில் பேசினாரு அண்ணாச்சி, நம்ம இந்த தலைமை அமைச்சர் அப்படின்னு சொல்லி நேற்று கூட நாம சுட்டி காட்டினோமே. இன்னைக்குதான் ஓராண்டு நிறைவு, 26ஆம் தேதி. அதனால இன்னைக்குதான் முக்கியத்துவமான முத்தாய்ப்பான நாள். ஆமா. அப்போ அரசின் மீதான நம்பகத்தன்மை மீட்கப்பட்டு உள்ளது என்பதாக பிரதமர் மோடி சொல்லுகிறார் என்று மத்தியில் தேசிய விலைவாசியை கட்டுக்குள் வைத்திருக்கிறாரா. 1 கிலோ தக்காளி 50 ரூபாய்க்கு விற்குது, கட்டுக்குள்ள வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு. நம்மளுக்கு தக்காளி தான் முக்கியமான. அலுவலகத்துல அதிகாரிகள் எல்லாம் கூட்டிக்கிட்டு செவ்வாய்க்கிழமை ஆலோசனை நடத்தினாராம். அப்ப இதையெல்லாம் அவர் சொல்லி இருக்காருன்னா துணிச்சலான நடவடிக்கை எடுத்திருக்கிறார். இது ஏழைகளுக்கான அரசு, கருப்பு பண மீட்பில் உறுதியாக இருக்கிறார் இப்படின்னு இன்னும் எத்தனை வருஷம் சொல்லிட்டே இருப்பாருன்னு தெரியல. 6 மாசத்துல ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் ரூபாய் போடுவோன்னு அவர் எலெக்ஷன் நேரத்துல பேசினதையும் மறந்துட்டாரு போல இருக்கு. ஆனா showering prices on Modi, Jetli says the country is in the direction of creating a new history after
மோடி became prime minister, மோடி restored dignity of prime minister office, improved image என்று FM என்று அழைக்கப்படுகின்ற, நீங்க வேற மாதிரி நினைச்சிட கூடாது, பைனான்ஸ் மினிஸ்டர் என்று அழைக்கப்படுகின்ற நமது நிதியமைச்சர் அருண்ஜேட்லி கூறுகிறார் என்று சொல்லும் பொழுது, Trust restored, Prime Minister pens open letter to citizen enlisting achievements of the center. சென்டர் என்னென்ன சாதித்திருக்கிறது என்று அவர் கடிதம் எழுதக்கூடிய நேரத்தை அந்த கடிதத்தை நீங்க வாசிங்க. அந்த கடிதம் எழுதி இருக்கிறாரு. இது நம்பிக்கை தந்த ஓராண்டு அப்படின்னு ரவிசங்கர் பிரசாத்தும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நம்ம அமித்ஷா சொல்றாரு, பாஜக தலைவர், என்டிஏ கவர்மெண்ட் ப்ரோ ஆக்டிவ் விசிபிள், நல்லா தெரியுது என்னென்ன செய்தா உண்டு, அவைய மறைமுகமா செஞ்சவே இருந்தாவோ ஐக்கிய முற்போக்கு கூட்டணி என்பது போல ஒரு சொல்லிவிட்டாரா. சரிந்த பொருளாதாரத்தை ஓராண்டில் மீட்டுள்ளோம் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதமாக, ஓராண்டு ஆட்சி நிறைவு, அரசின் மீதான நம்பிக்கை மீட்கப்பட்டிருக்கிறது. நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி கடிதம் நேற்று அதே விஷயத்தை சொன்னார். பொருளாதார நிலையை ஒரே ஆண்டில் தூக்கி நிறுத்திவிட்டேன் அப்படின்னு மோடி பெருமிதமாக சொல்லியிருக்கிறாரு. அதாவது மோடி ஆட்சிக்கு வந்த ஒரு ஆண்டில் பங்குச்சந்தை மதிப்பு 10 லட்சம் கோடி அதிகரிப்பு என்பதாக கூட அதை எடுத்து போட்டார்கள் என்றால், எக்கனாமிக் ரிவைவல் கவர்மெண்ட் பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் நாயுடு என்று வெங்கையா நாயுடு, டீம் குஜராத் என்ஷூரிங் சக்சஸ் ஆஃப் மோடி ஈவென்ட்ஸ் என்பதாக இந்த ஏடு எடுத்து போட்டால், நோ பவுண்டரிஸ், குஜராத்திஸ் இன் HK turned up in big numbers for Modi's Shanghai show. Gujaratis in Hong Kong turned up in big numbers for Modi's Shanghai show. பாத்தீங்களா? Not just local events. BJP workers from Gujarat scripted success of PM's China events too. அப்ப அந்த அளவுக்கு குஜராத்ல இருக்கின்ற பிஜேபி ஆளுங்க தான் சைனால இருக்கிற இவருடைய இவெண்ட்டுக்கும் இது பண்ணிருக்காங்க, ஸ்கிரிப்ட் தயார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப they are working beyond boundaries. அப்போ பட்டேல்கள் உலகம் பூரா போய், ஏற்கனவே பட்டேல்கள் உலகம் பூரா போய் வியாபாரத்தை கையில பிடிச்சிருக்காங்க. இப்ப அந்த வியாபாரிகள் குஜராத்ல இருந்து வந்த இந்த பிரைம் மினிஸ்டருக்காக தங்களுடைய வேலையை செய்துட்டு இருக்காங்க. அப்படிங்க அமிட் பப்ளிசிட்டி பிளிட்ஸ், BJP thinks loud on core issues. Amisha says the party needs the numbers to address them என்பதாக அவர்கள் என்னவெல்லாம் சொல்கிறார்கள் எனும்பொழுது, இந்த there is adequate full grain stock என்பதாகவும், economy needs policy support and measures to boost private investment and kickstart stalled project, நிறுத்தப்பட்ட நிறுவனங்களை தொடர்ந்து நடத்துவதற்கும் என, அதே போல இன்றைக்கு தனியார் மூலதனத்தை ஊக்குவிப்பதற்கும் எல்லா வேலைகளையும் சிறப்பா செய்வோம் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னார். இவர்களுடைய சாதனையா என்ன சொல்லிருக்காங்கன்னா, 14.71 கோடி பேங்க் அக்கவுண்ட் ஆரம்பிச்சிருக்கிறது சாதனையா சொல்லியிருக்கிறாங்க. அதே போல மன் கி பாத் டாக் ஷோஸ் பை மோடி ஆன் ஆல் இண்டியா ரேடியோ லேட்டர் டிரான்ஸ்லேட்டட் இன்டு ரீஜனல் லாங்குவேஜஸ், இது ஒரு சாதனையா சொல்லியிருக்காங்க. ஏன்னா மாசம் ஒரு தடவை ரேடியோல பேசுறாரு இல்லையா, இது ஒரு சாதனையா சொல்லியிருக்காங்க. நாட்டு மக்களுக்கும் பிரதமருக்கும் நேரடியான தொடர்பு மாதிரி அவர் பேசுறாரு அப்படிங்கறத. அதே போல 2 லட்சம் ஹவுஸ் ஹோல்ட்ல டாய்லெட் கட்டி கொடுத்திருக்காங்க, அது ஒரு சாதனையா. ஸ்வச் பாரத் அப்படிங்கிற இதை எப்படி கொண்டு வர்றாங்க அப்படிங்கறதே அதையும் ஒரு சாதனையா சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அமித்ஷா சொல்லும் பொழுது, at the end of 5 years this government will ensure a respectable place for India on the world map. உலக வரைபடத்திலேயே இந்தியாவுக்கு ஒரு மரியாதைக்குரிய இடத்தை நாங்கள் ஏற்படுத்தி விடுவோம் 5 ஆண்டு முடியும் பொழுது பாருங்கள் என்று சொல்ல, நம்பிக்கை தந்த ஓராண்டு அமித்ஷா சொன்னாரா? அமித்ஷா அதோடு கூட we do not have the numbers to act on Ayodhya ஆர்டிகல் 370 அப்படின்னு சொல்லிருக்காரு. ஆர்டிகல் 370 அயோத்தியாவையும் இப்ப நடைமுறைப்படுத்துவதற்கு எங்களுக்கு எண்ணிக்கை இல்லைங்க, அதனால நாங்க அமைதியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, அடுத்த 5 வருடத்துல மாநிலங்கள் நாங்கள் ஜெயித்து வரும்பொழுது, அங்கே எங்களுக்கு மக்களவையில் எண்ணிக்கை வரும் பொழுது நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லாம சொல்லிருக்காரு. ஜெயித்து வந்தோம் என்றார். ஓ, நீங்க அப்படியே சொல்றீங்க. ஆனால் நம்பிக்கை தந்த ஓராண்டுன்னு சொல்லி ரவிசங்கர் பிரசாத் எழுதுறாரு, நகரங்களை தாண்டி சிறு நகரங்களுக்கு வளர்ச்சி தொடங்க வேண்டும் என்பதற்காக சிறு நகரங்களிலும் கால் சென்டர்கள் தொடங்கப்படுகின்றன. டிஜிட்டல் இந்தியா, ஸ்கில் இந்தியா, மேக் இன் இந்தியா என்ற 3 லட்சியங்களும் நாட்டின் முகத்தையே மாற்றிவிடும் என்று, முகத்தை மாற்றிவிடும் 3 லட்சியங்களை ரவிசங்கர் பிரசாத் சொல்ல, இன்னொரு பக்கத்தில் இந்த முகத்தை மாற்றுவது விஷயமாக மோடிக்கு பிறகு பிரளயம் தானான்னு சீதாராம் யெச்சூரி. ஆமா, அவர் யார வம்புக்கு இருக்கிறாரு அப்படின்னா, பிரான்ஸ் மன்னர் 15ஆம் லூயி இப்படிதான் சொன்னதுனால பிரபலம் அடைஞ்சாரு. எப்படின்னா, எனக்கு பிறகு பிரளயம் தான் அப்படின்னு அவர் சொன்னாராம், அதனால பிரபலம் அடைஞ்சாரு. மோடி இப்ப எப்படி பிரபலம் அடைகிறாருன்னா, எனக்கு முன்னாடி 0 தான், எனக்கு பின்னாடி பிரளயம் தான் சொல்றாரா. ஏன்னா
வெளிநாடு போய் கடந்த மாசத்துல 2 முறை என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, இந்தியர்கள் இந்தியர்கள் என்று சொல்வதற்கே வெட்கப்பட்டு இருந்தார்கள் எப்ப மோடி பிரதமர் ஆவதற்கு முன்னால். இப்பொழுதுதான் தைரியமா சொல்றாங்கிற மாதிரி சொன்னார். அப்ப அவருக்கு முன்னால் 0, அப்ப அவருக்கு பின்னால் பிரளயமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் கேட்டிருக்காரு. 3 லட்சியங்களை ரவிசங்கர் பிரசாத் சொன்னா, நேற்று ஊடகவியலாளர் கூட்டத்துல மார்க்சிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் உட்கார்ந்துகிட்டு தியாகராய நகர்ல சீதாராம் யெச்சூரி என்ற மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் சொல்றாரு 3 pronged attacks தேசிய ஜனநாயக கூட்டணிய. அது என்னையா 3 pronged attacks கேட்டா, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பொருளாதார கொள்கைகள் எல்லாம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஏற்கனவே நடத்தி கொண்டிருந்த பொருளாதார கொள்கைகளான இந்தியாவை அந்நிய நில மூலதனத்திற்கு உள்ளே விடுவது, அது கொஞ்சம் கொஞ்சமாக விற்பது, இது ஒட்டுமொத்தமாக விற்பது, அப்படி ஒன்றே உள்ளே விடுவதில் இருவருக்கும் வித்தியாசம் இல்லை என்பதாக சொல்லி அந்த விஷயத்தில் அவர்கள் முதல் தாக்குதலை நடத்துகிறார்கள். இரண்டாவது மதவாத அரசியலை கொண்டு வந்து முஸ்லீம்கள் மீதான தாக்குதலும் கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதலையும் பற்றி இரண்டாவதாக தாக்குதலா சொல்றாங்க. முஸ்லீம்கள் மீதான தாக்குதலும் கிறிஸ்தவ தேவாலயங்கள் மீதான தாக்குதலும் அதிகரிக்கின்றன. அடுத்து என்ன நடவடிக்கை அவருடைய கட்டுரை எடுத்து போட்டிருக்கிறார்கள் இந்த தமிழேடு, அதையும் சொல்றார். இரண்டாவது தாக்குதல். மூன்றாவது அத்தாரிட்டேரியனிசம், அதிகாரத்துவம், அதாவது யாருக்குமே இடம் கொடுக்காமல் அதிகாரத்தை அங்கே பகிர்ந்து கூட அமைச்சரவைகளுக்கு கொடுக்காமல் அனைத்தையும் தலைமை அமைச்சரே எடுத்துக் கொள்ளுதல் போன்ற, இன்னும் சொல்ல போனால் நாடாளுமன்றத்தை கூட கூட்டி விவாதிக்காமல் தானே முடிவுகள் செய்தல் என்று கையெழுத்து போடுதல் அதுதானே மன்மோகன் சிங் செஞ்சாரு என்பதாக அவர் சொன்னார்னா, உள்ளபடியே நமக்கு புரிவதெல்லாம் இந்த பொருளாதார விஷயத்துல இன்றைய நாள் இருக்குது, நேருவினுடைய நினைவு நாள். அதுல ஜவஹர்லால் நேரு இதே விஷயத்த, இதே பொருளாதார விஷயத்த கையாண்டது கலப்பு பொருளாதாரம் சொன்னீங்களே, அது மாதிரி பொதுத்துறையை வலுப்படுத்தினார்னு சொன்னீங்களே, அது நேர் எதிராக கொண்டு போய் நிறுத்திருக்காவோ இந்த ஐக்கிய கூட்டணி தேசிய ஜன கூட்டணி. ஆனா அன்னைக்கு நேரு வெளிநாட்டுல கையேந்தினார். அன்னைக்கும் நேரு வெளிநாட்டுல கையேந்தினார். எப்ப அப்படின்னா 1979 இருந்து 1944 வரை இந்தியா 20 பெரிய பஞ்சங்களை சந்திச்சிருக்கா. கிட்டத்தட்ட 6 கோடி மக்கள் இறந்திருக்கிறாங்க. அப்ப 6 கோடி மக்கள் இந்தியாவில் இறக்குற அளவிற்கு நமக்கு நாட்டுல பஞ்சம் இருந்தது. 1950 சுதந்திரம் வங்காள பஞ்சம்னு சொல்லுவாங்க. அது 44 நடந்த வங்காள பஞ்சத்தில் 20 லட்சம் பேர் இறந்தாங்கன்னு சொல்லுவாங்க. 1950ஆம் ஆண்டு, அதாவது ஆனந்தா வருடம் என்ற அந்த வருடத்துல மழையும் அதிகமாக இருந்ததா, அதே போல வறட்சியும் அதிகமாக இருந்ததா, மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டது. அந்த பஞ்சத்துல நேரு பெருமான் என்ன பண்ணிருக்கிறாரு, கடிதம் எழுதியிருக்காரு உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுக்கும். ஐயா, என் நாட்டில் இருக்க மக்கள் வறுமையில இருக்கிறாங்க, அவர்களுக்கு உணவு தேவை, அதனால உணவு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய வெட்கத்தை விட்டு நான் உங்களிடம் பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கடிதம் எழுதி, அமெரிக்கா அதிகமாக உதவி செய்தாதான் PL 420 நம்மளுக்கு தெரியும். அதே போல கலிபோர்னியா மாகாணம் அதிகமாக உதவி செய்தான். அந்த மாகாணத்துக்கெல்லாம் இவர் கடிதம் திருப்பி மறுக்க, அந்த மக்களுக்கு கலிபோர்னியாவில் உள்ள மக்கள் உதவி செய்தார்கள். அந்த மாநில மக்களுக்கு நன்றி கடிதம் எழுதினார். அதே சமயம் அமெரிக்க அரசாங்கத்திடம் அவர் வாங்கிய அந்த பப்ளிக் லா 480 என்று சொல்லக்கூடிய அந்த பொது சட்டம் 480 மூலம் இந்திய துணை கண்டத்திற்குள் கோதுமை கொடுக்கிறேன், அதை கொடுக்கிறேன் சொல்லி அமெரிக்க அரசாங்கம் கொடுத்து இந்தியாவினுடைய வங்கி கணக்கில் அதை கடனாக கொடுக்கிறேன் என்பதாக அந்த கடனை கூட்டு கடனாக போடு, கூட்டு வட்டியாக என்று கொண்டு வந்து இந்திய துணை கண்டத்தில் இருக்கின்ற அந்த நாணயத்தில் ரிசர்வ் பேங்க்ல 3/2 பங்கு அமெரிக்காவினுடைய பொறுப்பு என்பதாக மாற்றி இந்த நாட்டையே ஒரு நவீன காலனியாக்க பார்த்துச்சு என்ற தவறும் நடந்தது என்பது இந்திரா காந்தி காலத்தில் அதையே பேச்சுவார்த்தை நடத்தி, ஐயா ஒரு 3/1 பங்கை நீங்க இந்திய அரசுக்கு கொடுத்துருங்க, 3/1 பங்கை மக்களுக்கு ஓசல் கொடுத்துருங்க, 3/1 பங்கை மட்டும் வச்சுக்கிடுங்க, அதை சொல்லும் அளவுக்கு ஒரு நெகோசியேஷன் வந்துச்சு. நெகோசியேஷன் நடத்தி அதுல வெற்றி பெற்றாங்கன்னு வைங்க. ஆனாலும் இன்றைக்கும் கூட மோடி அவர்கள் நன்றி சொல்கிறார் என்றால் யாருக்கு? பன்னாட்டு மூலதன நிறுவனங்களான அந்த பன்னாட்டு மூலதன ஏகபோக நிறுவன கார்பரேட்டுகளுக்கு. அதனாலதான் அதானி மனைவிட்ட போய் கும்பிட்டு நிக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. அன்னைக்கு அங்க இருக்கிற மக்களுக்கு நன்றி சொன்னாரு நேரு, இந்தியாவுக்கு உதவி செய்யாரு. இன்னைக்கு அங்க இருக்கிற கார்பரேட் முதலாளிகளுக்கு நன்றி சொல்றாரு நம்ம மோடி. இப்படி ஒரு வித்தியாசம். அதனால நீங்க டெல்லியினுடைய OPS சொல்லிவிடாதியோ என்று சொன்னால் காற்றில் பறக்கும் வாக்குறுதிகள் என்று கபில் சிபல் நிலம்தான் விவசாயிகளுக்கு ஒரே வாழ்வாதாரம், அதை அவர்கள் என்ன இழந்தால் அவருடைய வாழ்வுரிமையே பறித்து போய்விடும் அவருடைய கட்டுரையை எடுத்து போட்டிருக்கார். அவருடைய கட்டுரை எடுத்து போட்டதுல மிக தெளிவாக கடந்த ஓராண்டுகளில் நிலம் எப்படி குறைந்திருக்கிறது, விவசாய நிலத்தினுடைய அந்த பரப்பளவு குறைந்திருக்கிறதையும் அவர் எடுத்து காட்டியிருக்கிறார். அதான் அது முக்கியமான ஒரு விஷயம்.
அயோத்தி போல மதுராவையும் மாற்ற பாஜக முயற்சி என்று சீதாராம் யெச்சூரி தன்னுடைய நேற்றைய தமிழ் மாநிலத்தினுடைய மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு கூட்டத்திலும் பேசிவிட்டு ஊடகவியலாளர் கூட்டத்திலும் எடுத்து சொல்லி சொன்னார்னா, நம்ம ஜி.கே. வாசன் கூட பாஜக அரசின் ஓராண்டு கால ஆட்சியில் மக்களுக்கு ஏமாற்றம் தான் என்று சொல்லி இருக்கிறார். என்பொழுது நேற்று மயிலாப்பூர் பறக்கும் ரயில் நிலையத்தில் பாஜக அரசின் ஓராண்டு சாதனை விளக்க கண்காட்சி மக்கள் எல்லாம் போனாங்களாம். அங்க போனா திறப்பு விழாவே நடக்கல அப்படின்னு மக்கள் ஏமாற்றத்தோடு திரும்பி வந்தார்களாம். திறப்பு விழாவே நடக்காத சாதனை கண்காட்சி போலதான் சாதனையே நடக்காம இந்த சர்ச்சைகள் இருப்பதனால ஒரு சிறிய இடைவேளை. அதாவது மோடியினுடைய ஓராண்டு ஆட்சி பற்றி நேற்று சென்னையில் தற்செயலாக இருந்த அந்த ஓராண்டு கூடிய நேரம் பார்த்து மார்க்சிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் ஊடகவியலாளர்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, சீதாராம் யெச்சூரி மாநில குழு கூட்டம் நடந்ததுனால இருந்திருக்கிறாங்க, 2 நாளா நடந்துச்சு, அதுல இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு இடையில 2:45 மணிக்கு கொடுக்காருன்னு நீங்க அப்படி கொடுக்கும் பொழுது அவர் சொல்வத இந்த வாட்ஸ்அப்ல எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அந்த செய்தியை சொல்லுறாரு. கருப்பு படத்தை நீங்க சொன்னீங்களே, கருப்பு பணத்தை கொண்டாந்துருவாரு சீக்கிரத்துல, அதுக்காகத்தான் அவர் சுத்துதாரு, கஷ்டப்படுதாரு என்று சொல்லுதாவளே, அதுக்கு கெடு வச்சு அது வந்துரும்னு. கருப்பு பணம் வருது இருக்கட்டும் ஐயா, எங்க பிரைம் மினிஸ்டர் ஐயா இந்தியாவுக்கு கொண்டு வருவீங்க என்பதா கேட்காவோ என்பது இவரும் சொல்லி அப்படியே ஆங்கில புலமேல கடகட கடகட கடகடன்னு ரொம்ப சிறப்பா எல்லாருக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாரு சீதாராம் யெச்சூரி என்று சொன்னால், இதே மாதிரிதான் ஆம் ஆத்மி கட்சி இருக்குல்ல, அவங்களும் கூட இந்தியா முழுக்க நேற்று வில்லங்கத்தை ஏற்படுத்தி பாஜக தான் தங்கள் முதல் எதிரின்னு ஆகிவிட்டாங்க. ஏன்னா 70 67 நாங்க வந்துட்டோம், அதுக்கு பிறகு எங்களை விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கோபத்துல இருக்காங்க. டெல்லியே முழுக்க இந்தியா முழுக்க பாதிச்சிருச்சு போல் இருக்கு. இங்கேயும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஐயா நல்ல காலம் நல்ல காலத்திற்கு ஒரு வருடம் நினைவு நாள் அப்படின்னு போட்டாங்க. அச்சாதின் ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு போட்டு நேற்று அந்த நல்ல காலம் இப்பதான் பிறந்தது அப்படின்னு 26ஆம் தேதி சொன்னீங்கய்யா, அது உண்மையிலே அதனால நினைவு தினம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி நேற்று நினைவு தினம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. நல்ல காலத்துக்கே ஓராண்டு நினைவு தினம் என்பதாக வள்ளுவர் கோட்டத்துல பெரிய அவங்க போட்டு ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் எழுதி அதை சிறப்பா நடத்தி காமிச்சிட்டாங்கன்னு சொல்லும் பொழுது உள்ளபடியே அவங்களும் அவங்க பக்கம் குஜராத் மகாராஷ்டிரத்தில் காங்கிரசார் ஆர்ப்பாட்டம், மோடி அரசின் ஓராண்டு கால ஆட்சிக்கு எதிர்ப்பு, 250 பேர் கைது என்பதாக அங்கும் கூட அகமதாபாத்ல நடந்திருக்குதுன்னு சொன்னா, மோடியின் ஓராண்டு ஆட்சி ஓரளவு வளர்ச்சி, சவால்கள் ஏராளம், அமெரிக்க பத்திரிகைகள் விமர்சனம் என்று இங்க இருந்து 51 அது மட்டுமா போட்டிருக்கு. பேச்சு அதிகம், உண்மை அப்படி இல்லை. மோடி ஆட்சியை பற்றி தமிழேடே எடுத்து போட்டிருக்கு. அண்ணாசாலை தமிழேடே எடுத்து போட்டிருக்கு. இதத்தான் இந்த டைம்ஸ் ஏட்ட மேற்கோள் காட்டி பேச்சு தான் அதிகம் செயல்ல பத்தியலா என்று எச்சரிக்கையும் காமிச்சாரு. ஆனா அமெரிக்க நாளிதழ்கள் கருத்து மோடியின் வசந்த காலம் முடிந்தது என்பதாக எடுத்து போட்ட இந்த தமிழேடு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அமெரிக்கால இருந்து வருது இல்ல, அதுல அதிகம் விற்கிறப்ப பத்திரிகை, அதுல ஒரு கட்டுரை இருக்காவா, ரயில்வே பாதுகாப்பு துறையில அந்நிய நேரடி முதலீட்டை அனுமதிச்சாரு, சிவப்பு நாடா முறையை ஓரளவுக்கு ஒழிச்சாரு, வரவேற்கத்தக்கது. அவங்களுக்கு வரவேற்பு தானே அந்நிய முதலீடு வந்துச்சுன்னா. அப்போ அதே நேரம் பல்வேறு முக்கிய விவகாரங்களில் மோடி அரசு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. அதாவது நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டில் தனியார் நிறுவனத்தின் போட்டியை அனுமதிச்சது சாதனைன்னு சொல்லியிருக்காங்க. லட்சக்கணக்கானோர் வங்கி கணக்கு திட்டம், ஓய்வூதியம், காப்பீடு தொடர்பான சமூக பாதுகாப்பு திட்டம் போன்றவை ஏழைகளுக்கு நலம் பயக்கும் திட்டம். இது நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுங்கிற மாதிரி எப்ப நலம் பயக்கும், அக்கௌண்ட் எல்லாம் ஓபன் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், எப்ப நலம் பயக்கும் ஜனங்களுக்கு. ஆனா பொருளாதாரத்துல பாத்தீங்கன்னா, இந்திய பொருளாதாரத்துல நீங்க இந்தியாவில் தயாரிப்போம் என்று சொன்னீங்களே, மேக் இன் இந்தியா, அதைனால ஒரு அளவும் இல்ல, விளம்பர பிரச்சாரமா தான் இருக்கு. இந்த திட்டத்தின் மூலம் உற்பத்தி துறையில 12 முதல் 14% வளர்ச்சியை எட்டுவோம்னு சொன்னியும், ஆனா 5.3% தான், 6.8% தான் மட்டும்தான் வளர்ச்சி வீதம் வந்திருக்கு. மின் பற்றாக்குறை, துறைமுகத்தில் போதிய வசதியின்மை போன்றவையெல்லாம் வளர்ச்சிக்கு தடையாயிருக்கு. பிரதமர் மன்மோகன் சிங் கூட 2013-14 மோடியின் 2014-15 ஆட்சியை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மன்மோகன் சிங் ஆட்சியில் பொருளாதார வளர்ச்சி 6.9 இருந்துச்சு, மோடியின் ஆட்சியில் 7.4% இருந்துச்சு. ஆனால் கணக்கீட்டு முறையில் செய்யப்பட்டுள்ள சில மாற்றங்களே பொருளாதார வளர்ச்சி விகிதம் உயர்ந்திருப்பதற்கு காரணமா இருந்துச்சுன்னு சொல்லி போட்டு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்ல கட்டுரை எழுதி கிழிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்ல, நிலம் கையகப்படுத்தல் சட்டம், தொழிலாளர் நலச்சட்டம் ஆகியவற்றில் மோடி அரசு மேற்கொள்ள முயன்ற திருப்பங்கள், இது எல்லாமே ஏழைகளுக்கு எதிரான
அரசு அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை மோடிக்கு ஏற்படுத்தியிருக்காரு. உண்மை அப்படித்தானே? நிலத்தை கையகப்படுத்திட்டு அப்புறம் என்ன விவசாயம்? வசந்த காலம் முடிவடைந்து விட்டது என்பது போல அவர்கள் எழுதினால், இன்னொரு முன்னணி இதழான நியூயார்க் டைம்ஸ்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆட்சியின் மக்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் அதிகம், அதெல்லாம் செய்யல, நீங்க சொன்ன செய்திகளை எல்லாம் போட்டு வேலை வாய்ப்புகள் பெருகல, அரசு திட்டங்கள் முக்கிய முடிவு எடுப்பதில் காலதாமதம் ஆகுது, தொழில் வளர்ச்சி பின்னடைவாகி நிற்கிக்குது, மோடியின் மீது இந்திய மக்கள் முழுமையான நம்பிக்கையை இழந்து விடவில்லை, ஒரு மரம் நட்டா அது வளர்ந்து கனிபறிக்க காலமாகும் என்பதாக நினைக்காவன்ட்டு அப்படி சமாளிச்சிருக்காங்க. அவங்க மூலதனம் வரணும்ல அதுக்காக என்றால், இதை பற்றி எச்சரியும் நேற்று என்ன சொல்லுறாருன்னா, மோடி அரசு மீதான இமேஜ் அவர்களின் உண்மையான தகுதியை விட அதிகமாக உள்ளது. நேற்று போட்ட காட்டணும் அதேதான், உண்மையான தகுதியை விட அதிகமாக உள்ளது, அதுதான் எல்லாரும் சொல்லும் பொழுது சீதாராம் யெச்சூரி சொல்லுதாரு, ஐயா ஓராண்டாக எங்க மேல ஊழலே இல்லன்னு நீங்க சொல்லுதீங்களே ஐயா, சரி ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்திலும் இப்படித்தான் ஐயா, முதல் ஓராண்டுலயே அந்த ஊழல் வெளியே வந்துடாது ஐயா, 3-4 ஆண்டு கழிச்சு பெறதான் வரும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நாம என்ன சொல்லணும், ஐயா சீதாராம் யெச்சூரி அவர்களே, நீங்கள் இதை சொல்லி இருக்கலாமே. நிதின் கட்கரி என்று ஒரு போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கிறார், அவர் போக வர அமைச்சருங்கிறதுனால ஏற்கனவே போக வர இருந்தவர், அவருடைய குடும்பத்திலே போக வர எல்லாம் வச்சிருக்கிறாங்க, போக்குவரத்து நிறுவனங்களை வைத்திருக்கிறார்கள், ரோடு போட்டு கொடுக்காவோ. அப்படி உள்ளவங்க மகாராஷ்டிராவிலிருந்து வரும்பொழுது நாகபுரியில் அவர் அங்கே தன் செல்வாக்கை செலுத்தி ஆர்எஸ் ஆபீஸுக்கு போயிட்டு வராரு இருசக்கர வாகனத்துலனா, அந்த நிதின் கட்கரி சொன்னாரு, ஐயா இந்தியா முழுக்க சனங்க பாருங்க ஐயா, சனங்க பாருங்க ஐயா, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நீங்க வாகனத்துல போகும்பொழுது பாருங்க ஐயா, ரோடுல பாருங்க ஐயா, ரோட்ல பூரா கொள்ளையர்கள் உட்கார்ந்து இருக்காங்க ஐயா, டோல்கேட்டு சொல்லி காசை பறிக்காங்க, கொள்ளையர்களை எல்லாம் நாங்கள் அழித்து விடுவோம்னு சொன்னீங்களே, ஒரு வருஷம் ஆச்சு, இன்னும் அதுக்கான எந்த முயற்சியுமே இல்லையே, அமைதியா இருக்குங்களே, பேசவே இல்லையே. அதாவது பயணிகளாக வாகனங்களுக்கு இனிமேல் டோல்கேட்டில் காசு வாங்கப்படாது என்று இதே நிதின் கட்கரி போக்குவரத்து அமைச்சராக இருந்து கொண்டு சொன்னாரே, இன்னமும் செய்யவில்லை என்றால் இவருக்கு அங்கிருந்து வாங்கிய ஏதோ ஒன்று நாளை ஊழலாக வெளிப்படுமான்னு கேட்காங்க, ஜனங்க கேட்காங்க என்று சொன்னால், இத்தனை விவகாரங்கள்னாலதான் அந்த மகாராஷ்டிரா இருக்குது இல்ல, அந்த மகாராஷ்டிரால இவங்களுடைய கூட்டணி கட்சி இருக்குல்ல, நீங்க எதிர்கட்சி தான் போராடுறியா, ஆப் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி என்ன என்றெல்லாம் சொல்லலாம், காங்கிரஸ் கட்சி. ஏன்னா அமெரிக்காக்காரர்களும் போதுமான அளவு தங்களுக்கு கிடைக்கலையோன்னு சொல்லிட்டு கோபப்படுறாங்க. ஆனால் சேனா பேப்பர் இக்னோர்ஸ் மோடி கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் அனிவர்சரி, சேனா மம் அமைதியா இருக்கான். அவங்க பேப்பர்ல எப்பவுமே தலையங்கத்துல எல்லாருமே தீட்டுறவங்க, எதுவுமே எழுதல மோடி அரசாங்கத்தினுடைய முதலாண்டு நிறைவை பற்றி அப்படின்னு. ஆனால் விவசாயிகளுக்கு தனி கிசான் தொலைக்காட்சி ஆரம்பிப்பேன், விவசாய தொலைக்காட்சின்னு மோடி சொன்னாரு, அதை ஒரு கேலி சித்திரமா போட்டு மக்கள் சொல்றாங்களா, இதுலயும் இவர் சீரியல் தானா ஓடுதுன்னு சொல்ற மாதிரி தமிழ் ஏடு எடுத்து போட்டிருக்காங்க. அதனால ஒரு சிறிய இடைவேளை. ஆர்கே நகர் தொகுதிக்கு ஜூன் 27 இடைத்தேர்தல் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு என்பதாக வந்திருக்குது. ஆர்கே நகர் பைபோல் on June 27th. Metro will have to wait. Election code bans launch of schemes. ஜெயலலிதா போட்டி குறித்து ஓரிரு நாளில் தெரியும். பொது வேட்பாளர் நிறுத்த எதிர்க்கட்சிகள் தீவிரம் என்றும் கூட இந்த கச்சேரி சாலை நாளேடு போட்டுவிட்டிருக்கிறார்கள். ஆர்கே நகர் தொகுதிக்கு ஜூன் 27 இடைத்தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் சென்னை முழுவதும் அமலாகுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட போட்டிருக்காங்களே. ஏன்னா மெட்ரோ வராது. ஓஹோ, உங்களுக்கு இல்ல இப்ப ஆர்கே நகர் தொகுதி தான் அப்படின்னா சென்னை முழுதும் அமலாகாது அப்படின்னா மெட்ரோ வரலாம்ல. அதாவது வேட்புமனு தாக்கல் அது வராதுன்னு வைங்களேன். ஆர்கே நகருக்கு சேர்த்தேன். வேட்புமனு தாக்கல் 3ஆம் தேதி தொடங்குகிறது என்றால் 27ஆம் தேதி இடைத்தேர்தல் நடந்து 30ஆம் தேதி அறிவிச்சிருவாங்க. அப்போ அம்மா டு ரீஎன்டர் ஹவுஸ் ஃபார் பட்ஜெட் செஷன் என்பதாக ஒரு ஆங்கில எடுத்து போட்டு அப்போசிஷன் இன் டிசரே ஆஃப்டர் சடன் பைபோல் அனௌன்ஸ்மெண்ட் என்பதாகவும் எடுத்து போடும் பொழுது நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த பைபோல் செஷன்ல பட்டாசு வெடிச்சிச்சு ஐயா சாத்தூர்ல ஒவ்வொருத்தர் செத்துக்கிட்டு இருக்காங்களே, இதுக்கெல்லாம் அதிகாரிகள் யார் யார் என்ன பொறுப்புன்னு கொண்டாடுவாங்களா? அதுதான் எதிர்கட்சி தலைவர் விஜயகாந்த் கேட்கிறாருங்க. சரியான நேர்மையான முறையில நீங்க இந்த பட்டாசுக்கான லைசன்ஸ் கொடுக்காதனாலதான் அங்கங்க பட்டாசு வெடிக்குது, பட்டாசு தொழிற்சாலையில ஆபத்து ஏற்படுது அப்படின்னு அவர் கேள்வி கேட்டார். அதே மாதிரி
சில கேள்விகளை கேட்டிருக்காங்க. அண்ணா சாலை தமிழ்நாடு ஜெய முதல்வரான பின்பும் சிறு குறு விவசாயிகள் தவிப்பு, பால் கொள்முதல் செய்ய ஆவின் மறுப்பு, தலையிடுவாரா முதல்வர் அவங்க கேட்டிருக்காங்க. எனும் பொழுது இல்ல இதுக்காகத்தான் சரத் பாபு லைக்லி டு ஜாயின் ஏடிஎம்கே. சரத் பாபு நமக்கு தெரியாது. இந்த ஆங்கில எடுத்து போவதாக ஐஐஎம் கிராஜுவேட் அண்ட் பவுண்டர் சிஇஓ ஆஃப் ஃபுட் கிங் கேட்டரிங் சர்வீசஸ் என்பதாக போடுதாங்களே. இவர் அனைத்து அதிமுக சேர்றதுனால என்ன பெரிய லாபமோ நஷ்டமோ? இவரைத்தான் ஐடி விவகாரத்தை எல்லாம், தொழில்நுட்ப விவகாரத்தை எல்லாம், உயர் தொழில்நுட்ப விவகாரத்தை எல்லாம் விளம்பரத்திற்காக கட்சிக்கு பார்த்துக் கொண்டிருந்தார். அதனுடைய இணையத்தை பார்த்துக் கொண்டிருந்தார் போட்டா போல் முன்னால. ஓஹோ, இவரே சேர போறாருன்னா எப்படி வந்து தளபதி ஸ்டாலினுக்கு ஏற்கனவே ஒபாமாவினுடைய டீம் ஒன்று இறங்குகிறது, அப்படியே தேவமாட்டையில் இருந்து சொன்னாங்களே, விவரம் கூட பின்னால் சொல்லுவோம். அதுபோல இவங்களையும் இறக்கி விடுறாங்களா? அவங்க சொல்றாங்க நாங்க மதுரையில கூட்டம் கூட்ட மாதிரி 10 இடத்துல கூட்டி தளபதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆக்கி போவோம் அவங்க பெருமைப்படுறாங்களே, அது மாதிரி இந்த சரத்பாபு டீமை இவங்க இறக்குறாங்களா? நமக்கு தெரியாது. ஆனாலும் கூட சட்டமன்ற தேர்தலில் அதிமுக திமுக பாஜக கூட்டணி அமைக்குமான தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு பக்கம் பேச, இன்னொரு பக்கத்திலே இதே விஷயங்கள்ல எதுக்காக ஐயா இந்த தேர்தல் நின்று மறுபடியும் முதலமைச்சரா வர்றாங்க உறுதிப்படுத்துறாங்க, அதை எதிர்த்துத்தான் நாங்கள் மேல்முறையீடு செய்திருக்கிறோம். ஏன் மேல்முறையீடு செய்தோம்? மேல்முறையீடு செய்த அந்த விவரத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கார்ட்டூன் ஒண்ணு வந்திருக்குது. என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா வந்து இவங்க கபடி போட்டியில இந்த அம்மையார் ஒரு பக்கத்துல நிக்கிறாங்க, மத்த எல்லா எதிர்கட்சி ஆளுங்களும் இன்னொரு பக்கத்துல இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் நீ யாரு எலெக்ஷன்ல நிக்கிறது அப்படின்னு இல்லாம அப்படி நிலைமை ஒண்ணு கேலி சித்திரம் போட்டுட்டாங்க தமிழ்நாட்டுல. நீதி விண்ணுயிரை எழுந்து நிற்கும், வெற்றி முரசும் கொட்டும் ஒலிக்கும் என்பதால் தலைவர் கலைஞர் கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் அவர் குமாரசாமியினுடைய உள்ளே புகுந்து அதையெல்லாம் வந்து எழுதுகிறார் என்று சொன்னால் என்ன, இந்த மாதிரி அவர் வந்து நான் ஏன் மேல்முறையீட்டுக்கு சென்றோம், திமுகவுக்கு பங்கு இருக்கிறது, திமுகவுக்கு பொறுப்பு இருக்கிறது, கர்நாடக அரசுக்கு இருக்கிறது என்பது போல என்றாலும் கூட என்று சொன்னால் திமுக முடிவுக்கு ராமதாஸ் வரவேற்பு என்று ஒரு பக்கம் சொல்லும் பொழுது ஓபிஎஸ் தம்பி ஓ ராஜா ராஜினாமா, பெரியகுளம் நகராட்சி தலைவர் பதவியிலிருந்து, அதே போல அரசு வக்கீல் பதவியிலிருந்து சம்பந்தி மருமகன் விலகல் என்பதாக ஒரு நடவடிக்கைகள் எடுத்து நல்ல விஷயமும் செய்கிறார்களே, இதை கொஞ்சம் பாராட்டுங்களேன் தலைவர் கலைஞர் அவர்களே, அப்பதான் நீங்க நிக்க முடியும் என்று நாம் கேட்டால், ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு தீர்ப்பு கர்நாடக அரசு காலம் தாழ்த்தாமல் மேல்முறையீடு செய்ய வேண்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி வலியுறுத்தல் அப்படின்னு சொல்லி அப்படின்னு தென்னத்தந்தியில் போட்டிருக்காங்க. சீதாராம் யெச்சூரி இப்படி சொன்னாரா என்று கேட்டால், ஜெயலலிதா விடுதலை எதிர்த்து கர்நாடக அரசு தாமதமின்றி மேல்முறையீடு செய்ய வேண்டும் சீதாராம் யெச்சூரி வலியுறுத்தல் அப்படின்னு சொல்லி கச்சேரி சாலை நாளேடும் எடுத்து போட்டிருக்கு. தாமதமின்றி மேல்முறையீடு செய்ய வேண்டும் யெச்சூரின்னு சொல்லி யெச்சூரி படத்தை போட்டு தமிழேடும் எடுத்து போட்டிருக்கு. ஆனால் உண்மை என்ன என்று சொன்னால் ஆங்கில ஏடான சாமியல் சாலை ஏடு போட்டுவிட்டது தெளிவாக. யெச்சூரியிடம் அந்த கேள்வியை கேட்கிறார்கள், மேல்முறையீடு செய்வீர்களா என்று. அவர் நழுவினார் என்பதாக ஆங்கிலத்தில் போட்டு, நழுவினாரா இல்லை தமிழக அரசில் இருக்கிறவங்களுக்கு தான் பொறுப்பு, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான், தமிழ்நாட்டில் மாநில கமிட்டி. அப்போ ஜி ராமகிருஷ்ணன் கூறினார், அவங்க போட்டதை சொல்லுதோம். ஜி ராமகிருஷ்ணன் பதில் சொன்னார், நாங்கள் மேல்முறையீடு செய்வதற்கு ஏற்கனவே தீர்மானம் போட்டு விட்டோம் என்று சாமியல் சாலை ஆங்கில ஏடு போட்டது. அதுதான் மட்டும் உண்மை. யெச்சூரி சொல்லவில்லை. எப்படியாக இந்த தமிழ் ஏடுகளில் இப்படி தப்பா போடுதாக என்று கேட்டால், அவர்கள் இடதுசாரிகள் தங்கள் ஏட்டில் ஜே வழக்கில் மேல்முறையீடு செய்ய வேண்டும் ஜி ராமகிருஷ்ணன் என்பதாக முதல் பக்கத்திலேயே சென்னையில் செவ்வாய் என்று மே 26ஆம் தேதி செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கர்நாடக உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்த 15 நிமிடத்தில் இந்த தீர்ப்பு சரியானதல்ல, அந்த தீர்ப்பை எதிர்த்து கர்நாடக அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று எங்களது கட்சிதான் முதலாக தெரிவித்தது. நாங்கள் மாநில குழுவில் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தோம் என்பதாக ஜி ராமகிருஷ்ணன் விளக்கம் சொன்னார். நாம் நேரடியாகவே அந்த இடத்தில் இருந்தோம் என்பதனால உள்ளபடியே யெச்சூரி பார்த்து கேட்காங்க. அவர் சொல்றாரு, அவர் ஸ்டேட் கமிட்டி இஸ் ஸ்டேபிள் எனஃப், they can answer that என்று சொல்கிறார். அதற்கு பிறகு ஜி ராமகிருஷ்ணன் சொல்கிறார், இன்னொரு கேள்வியை கேட்கிறார்கள், திமுகவுடன் கூட்டணி சேருமா என்று கேட்கிறார்கள். யெச்சூரி அதற்கும் நழுவினார் என்பதை எந்த ஏடும் போடாவிட்டாலும் நாம் உண்மையை சொல்ல வேண்டும் சொல்லுகிறார். இன்னும் தேர்தலே அறிவிக்கப்படல, அதுக்குள்ள ஏன் அது அவசரம் என்பதாக சொல்கிறார். அதனால் அவர்கள் திமுக அதிமுக என்று முடிவு செய்யவில்லை என்று மத்திய கமிட்டியின் நிலைமையா நமக்கு தெரியாது. மாநில கமிட்டி அவசரமாக இப்படி ஒரு முடிவை அறிவித்து ஜெயலலிதாக்கு எதிராக நிறுத்தி அண்ணாவுக்கு எதிராக நிறுத்துகிறேன் ஏன் என்று கேட்டால், அதுதான் சொல்லுதா இல்ல, கட்சி மாநில செயற்குழுக்குள்ள
ஒரு அணி இருக்குது, அது லியோனி கோஷ்டின்னு சொல்லுதாவோ. ஏங்க லியோனி திமுகல இருக்கிறாரு, அவரை போய் இந்த இதுக்கு எடுக்கிறீங்க நீங்க? ஆமாங்க, அவர் திமுக தலைவர் கலைஞருடைய அப்படியே வலது கரம் போலத்தான் இப்ப ஆயிட்டாருன்னு சொன்னா, அது ஏன் அப்படி ஆயிட்டாரு? மார்க்சிஸ்ட் கட்சிக்கு ஆதரவாகத்தானே இருந்தாரு, பொதுவாகத்தானே இருந்தாரு. அந்த கலைஞர் ஒரு கலைஞன் கூட கலைஞரிடம் ஆனா பைசா துட்டி காசு மணி அப்படியா என்று கேட்டால், அந்த லியோனி கோஷ்டின்னு எப்படி மாநில செயற்குழுக்குள்ள சொல்லலாம்? அதுதாங்க மதுக்கூர் ராமலிங்கம் இருக்காருல்ல, அவர் ஆளு, அவர் உள்ள இருந்துகிட்டு திமுக பக்கம் எடுத்துட்டு போறாருன்னு சொல்றாங்களே. ஓ, இப்படி வில்லங்கமா உள்ளுக்கு என்பதனாலதான் நேற்று ஜீராமேசன் பதில சொல்லும் பொழுது அந்த பக்கத்துல எச்சரிக்கை வலதுபுறம் ஜீராமேசன், இடதுபுறம் இருக்கிற டி கே ரங்கராஜன் என்று அதற்கு அந்த பதிலை உடன்படாதவர் என்பதை காட்டுவது போல அந்த உடல் என்ன மொழி இருந்ததா என்று சிலர் பேசிட்டு இருந்தாலும் பெரும்பாலான கட்சிகள் ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் மேல்முறையீடே ஆதரித்திருக்கிறது. திமுக முடிவுக்கு ராமதாஸ் அவர்கள் வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ஏமாற்றத்தால் தான் வானவில் போல ஒன்றிணையும் எதிர்கட்சிகள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. எங்க இருந்து இந்த குற்றச்சாட்டு வந்திருக்கு? தமிழ்நாட்டில் இருந்தான்னு பார்த்தா இல்ல, இது மம்தா குற்றச்சாட்டு இருக்கிறார். அங்குமே ஏமாற்றத்தால் வானவில் போல எல்லா எதிர்கட்சிகளையும் ஒன்றிணையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2G skeletons out, BJP tries to put Manmohan on the mat. என்ன பைஜல் என்று சொல்லக்கூடிய ட்ராயினுடைய முன்னாள் தலைவர் இருக்கிறாரே, எக்கனாமிஸ்ட் மன்மோகன் ஹேட் நான் எக்கனாமிஸ்ட் ஆட்டிடியூட் என்பதாக அவர் குறுக்க பூந்து, நீங்க அந்த ஐடி அமைச்சர் சொல்லுதான் கேட்கணும் என்று சொல்லி போட்டாரா? அதை சொல்லும் பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன? ஐ எம் பிரைம் மினிஸ்டர் டெலிகாம், ஐ வில் டேக் ஆல் டிசிஷன் மாரன் டு பட்ஜெட் போட்டுட்டு என்ன சொல்லிருக்காரு? The Prime Minister also told me to cooperate with the minister in the coalition government he headed, since non-cooperation could compromise his government. அதாவது கூட்டணியில இருப்பதனால கூட்டணி கட்சி எங்களுக்கு ஒத்துழைப்பு தரல அப்படின்னா என்னுடைய அரசுக்கே அது இதா பிரச்சனையாய் போயிடும். அதனால மினிஸ்டர் சொல்றதை செய்யப்பா அப்படின்னு மன்மோகன் சிங் சொல்லியிருக்காரு. அதுக்காகத்தான் சொல்லியிருக்காரு, கூட்டணிக்காக பயந்துகிட்டு. ஆனா சம்பந்தப்பட்ட மினிஸ்டர் பத்தி சொல்லும் பொழுது அவர் மிரட்டினாரு. விளைவுகள்ல வித்தியாசமா இருக்காங்க, சொல்லுது ஒழுங்கா கையெழுத்து போடு என்று சொன்னாருன்னு சொல்லி போட்டாரு. மினிஸ்டர் டெலிகாம் வரையும் சொல்லியிருக்கிறார். உடனடியாக அந்த காலத்துல ஒரு தொலைக்காட்சியில மும்பையில் இருந்து அந்த தலைமையில் இருந்து வழிகாட்டி அந்த இரவு நேரத்தில் உள்ள அந்த டாக் ஷோவை நடத்திக்கிட்டு இருந்தாங்களே அரசியல்ல, அது நெரிச்சு போட்டாங்களே, அதையெல்லாம் நினைச்சு பார்த்து வை போல் என்றால் உள்ளபடியே ஸ்பெஷல் கோர்ட் டு ட்ரை ஜப்னா கேங்ரேப் கேஸ் என்று அம்பத்தூரில் இருந்து வரும் தமிழ் ஆங்கிலேயர் போடுகிறது. உள்ளபடியே அந்த வித்யா விஷயத்தில் பெரிய அளவுக்கு கூட்டு வன்முணர்ச்சி நடந்தது என்று மக்கள் எல்லாம் கொந்தளித்தார்களே, அதற்கு சிறப்பு நீதிமன்றத்தை அறிவிக்கிறோம் என்று சமாதானப்படுத்த முயலக்கூடிய மைத்ரி பாலாவினுடைய அரசாங்கம் ஒரு பக்கம் என்றால், இந்த அரசாங்கமும் சரி ராஜபக்சே அரசாங்கமும் சரி எல்லாம் ஒன்றுதான் என்று நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய நாடாளுமன்றம் அங்கே நியூயார்க்கிலே கூடி அவர்கள் உலக நாடுகள் எல்லோரையும் தமிழர்களுடைய தனி உரிமைக்காக நீங்கள் இணங்க வைக்க வேண்டும் என்ற தீர்மானத்தையும், பொது வாக்கெடுப்பு நடத்துவதற்காக நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்ற தீர்மானத்தையும், தமிழ்நாட்டு மக்களை அதிகமாக அதற்காக அணிதிரட்டுங்கள் என்ற தீர்மானத்தையும் கொண்டு வந்தார்கள் என்றால், அங்கே ஒரு தொண்டு நிறுவனத்தினுடைய, அதாவது மனித உரிமைக்கான இல்லம் என்ற தொண்டு நிறுவனத்தினுடைய ஒரு ஊழியரை, யார சச்சிதானந்தம் மதிதயான் என்பவரை சுட்டு கொண்டு போட்டாக மட்டக்களப்பில் வருத நிகழ்வு நடந்திருக்கும். உளவுத்துறை ஆட்கள் தான் செஞ்சாங்க என்பதாகவும், கருணா ஆட்கள் செஞ்சாங்க என்பதாகவும் ஏற்கனவே நாம் சொன்னோம். மஹிந்தா இப்பொழுதும் நிழல் அமைச்சரவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்ப அவர்களுடைய ஆட்கள் இன்னமும் வேலை செய்தவனா? அங்க மட்டுமா? இங்கேயும் இருக்காங்க ஐயா என்று சென்னையை தமிழ்நாட்டை நாம காட்ட வேண்டி இருக்குது என்பதனால நாளைய மெய்ப்பொருள் காண்பவர்களில் சந்திப்போம். நன்றி.